சென்னையில் நேற்று மிதமான மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிண்டி, சேத்துப்பட்டு, புரசைவாக்கம், நுங்கம்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை, ராயப்பேட்டை, ஆயிரம் விளக்கு உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. வேலூர் மற்றும் சத்துவாச்சாரி, காட்பாடி, லத்தேரி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் கொடையாஞ்சி, அம்பலூர், தும்பேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என கணித்துள்ளது. சென்னையில் மிதமான மழை நீடிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது. நாகை மாவட்டம் கீழ்வேளூர் அருகே புதிதாக கட்டப்பட்ட ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் ராட்சத குழாய் உடைந்து தண்ணீர் ஆர்ப்பரித்து ஓடுகிறது. தேமங்கலம் ஊராட்சி மன்ற அலுவலக நுழைவாயிலில் திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரியில் இருந்து நாகப்பட்டினத்திற்கு குடிநீர் செல்லும் ராட்சத குழாய் உள்ளது. அந்த குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது. இதனால் தரைத்தளத்தில் பதிக்கப்பட்ட டைல்ஸ்கள் பெய்ந்து அருவி போல தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னையில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேற்று பேரணியாக செல்ல முற்பட்ட போது அவர்களை தடுத்து நிறுத்திய காவல்துறையினர் குண்டுகட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். போராட்டம் நடத்தி வந்த பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தை ஒத்திவைப்பதாக அறிவித்துள்ளனர். பள்ளிக்கல்வித்துறையின் உறுதியை ஏற்று இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளனர். முன்னதாக தஞ்சாவூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் விரைவில் நல்ல செய்தி வரும் என்றார். அதிகாரிகளை சந்தித்து அவங்க சில கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அலுவலகம் சிறந்த முறையை பரிசீலித்து கண்டிப்பாக நல்ல செய்தி நம்பிக்கை. தங்கள் கவனத்துக்கு வரும் அனைத்தையும் விசாரிக்க அமலாக்கத்துறை ஒன்றும் சூப்பர் போலீஸ் அல்ல என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. நிலக்கரி ஒதுக்கீடு முறைகேடு தொடர்பாக சென்னையை சேர்ந்த RKM பவர்ஜென் நிறுவனத்துக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்தது. இதையடுத்து 901 கோடி ரூபாய் நிரந்தர வங்கி வைப்பீடுகளை முடக்கியதால் அந்நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் வங்கிக் கணக்கை முடக்கிய உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள வரலாற்று புகழ்பெற்ற கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு வரும் 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி வருகை தரவுள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், பிரகதீஸ்வரர் கோயிலில் நடைபெறவுள்ள ஆடி திருவாதிரை விழாவில் பிரதமர் கலந்து கொண்டு சிவனை வழிபட உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். விழாவிற்கான ஏற்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து தான் ஆய்வு செய்வதாகவும் அவர் கூறினார். வியட்நாமில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் 8 குழந்தைகள் உட்பட 34 பேர் உயிரிழந்தனர். தலைநகர் ஹெனோயிலிருந்து 50க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் படகு மூலம் ஹாலாங் வளைகுடா பகுதிக்கு சுற்றுலா சென்றபோது திடீரென சூறைக்காற்று வீசியதால் கடலில் படகு கவிழ்ந்தது. தண்ணீரில் தத்தளித்த 11 பேர் உயிருடன் மீட்கப்பட்ட நிலையில் 34 பேர் உயிரிழந்துள்ளனர். திடீர் வெள்ளப்பெருக்கு காரணமாக தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் குளிக்க தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் வெள்ளிக்கிழமை இரவு பெய்த கனமழையின் காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் திடீரென காட்டாற்று வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதேபோன்று 5 அருவி, பழைய குற்றாலம் சிற்றருவியிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குற்றாலத்தில் தண்ணி சூப்பரா போகுது, ஆனா எங்களால குளிக்க முடியல. 5 அருவி, மெயின் அருவி எல்லாத்துலயும் ஃப்ளட்டா இருக்கு, அதனால குளிக்க முடியல. நாங்க செல்ஃபி மட்டும் தான் எடுத்துட்டு போற மாதிரி இருக்கு. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளான பேரூர், மாதம்பட்டி, ஆலந்துறை உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்ததால் இதமான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் வேவனப்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை வெளுத்து வாங்கியது.
நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால் 3 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன. உதகை, குந்தா பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. மேலும் அவலாஞ்சி மற்றும் பைக்காரா பகுதிகளில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதனால் பாதுகாப்பு கருதி பைன் ஃபாரஸ்ட், 8 மைல் பைன் ஃபாரஸ்ட், அவலாஞ்சி ஆகிய 3 சுற்றுலா தலங்கள் தற்காலிகமாக மூடப்படுவதாக நீலகிரி மாவட்ட வனத்துறை அறிவித்துள்ளது. சென்னை அடுத்த எண்ணூர் கொசஸ்தலை ஆற்றில் எண்ணெய் கழிவுகள் மிதப்பதால் மீனவர்கள் அச்சமடைந்துள்ளனர். எண்ணூர் முகத்துவாரம் காட்டுக்குப்பம் பகுதியில் எண்ணெய் திட்டுகள் மிதப்பதால் மீன்வளம் பாதிக்கப்படும் என்று மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். எண்ணெய் கழிவுகள் எங்கிருந்து ஆற்றில் கலந்தது என்பது குறித்து விரைந்து விசாரணை நடத்த அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே மேலும் ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 13 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக 7ஆம் வகுப்பு மாணவர் பிடிபட்ட நிலையில் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் அருகே வீட்டு வாசலை பெருக்கிக் கொண்டிருந்த பெண்ணை தெருநாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நந்தினி நகர் பகுதியில் லட்சுமி என்பவர் வீட்டின் கதவை திறந்து வாசலை பெருக்க முயன்றுள்ளார். அப்போது அருகே நின்று கொண்டிருந்த நாய் அவரை கடித்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் அலறி அடித்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றார். இச்சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் நாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த தென்பெண்ணை ஆற்றில் ரசாயனம் கலந்த பச்சை நிற தண்ணீர் வருவது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மஞ்சமேடு தென்பெண்ணை ஆற்றங்கரையோரம் உள்ள சிவன் கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கானோர் வந்து ஈமச்சடங்குகளை செய்கின்றனர். இவர்கள் ஆற்றில் இறங்கி புனித நீராடி வருகின்றனர். இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக ஆற்றில் பச்சை நிறத்துடன் தண்ணீர் வருவதால் சிலருக்கு உடல் அரிப்பு ஏற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்து வருவதால் கர்நாடக அணையில் இருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் பிலிகுண்டலுவுக்கு நீர்வரத்து வினாடிக்கு 24,000 கன அடியில் இருந்து வினாடிக்கு 28,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவது காண்பதற்கு ரம்மியமாக உள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சாலையில் உலாவிய கரடியால் பரபரப்பு ஏற்பட்டது. கோத்தகிரி நகர் பகுதியில் அதிகாலை நேரத்தில் தேவாலயம் செல்லும் சாலையில் கரடி ஒன்று உலாவியது. இதையடுத்து சிறிது தூரம் சென்ற கரடி அருகில் இருந்த தேயிலை தோட்டத்திற்குள் புகுந்தது. சாலையில் கரடி உலாவிய சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க பகுதி மக்கள் வனத்துறையிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை நந்தம்பாக்கத்தில் தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி 9 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்ததாக ஒருவர் கைது செய்யப்பட்டார். காஞ்சிபுரத்தைச் சேர்ந்த சங்கர் மணப்பாக்கத்தில் சூப்பர் மார்க்கெட் கடை வைத்துள்ள நிலையில் தீபாவளி ஃபண்டு சீட்டு நடத்தி சீட்டு முடிவில் அனைவருக்கும் நகை மற்றும் மளிகை பொருட்கள் கொடுத்து வந்துள்ளார். இதனை நம்பி இவரிடம் சுமார் 30 நபர்கள் 9,36,000 ரூபாய் வரை பணத்தை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சீட்டு காலம் முடிந்தும் தங்க நகை மற்றும் பரிசு பொருட்களை தராமல் சங்கர் ஏமாற்றியதாக புகார் எழுந்தது. இதையடுத்து அவரை நந்தம்பாக்கம் போலீசார் கைது செய்தனர். ராஜஸ்தான் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வரும் நிலையில் அங்குள்ள பார்வதி அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டது. தோல்பூர் பகுதியில் உள்ள பார்வதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது.